வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவர் ஆசிரியர் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு முடிவுகள் தொடர்பாக நிறைய அப்டேட் வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது அரசு தேர்வுத்துறை தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் +1 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 14ஆம் தேதி மதியம் 2:15 மணிக்கு வெளியிட அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வந்து திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்து தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் தரப்பில் இந்த அப்டேட் கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 14ஆம் தேதி மதியம் 2:15க்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு பார்க்குறதுக்கான வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக ஒரு 3 வெப்சைட் சொல்லியிருக்காங்க. தேர்வாளர்கள் தங்களின் தேர்வு முடிவுகளை www.tnresultnic.in, www.dgtngovernment.in, அதேமாதிரி HTTPS ரிசல்ட் டிஜிலாக்கர் என்ற இணையதளங்களில் பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த செல்போன் எண்களுக்கு தேர்வு முடிவுகள் SMS மூலம் அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி அஃபிஷியலாக அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 10 நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 19ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அடுத்து 10th வந்து 11th வந்து ஜாயின் பண்ணுவாங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து 12th வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 15, 16, 17 இந்த 3 தேதிக்குள்ளே கட்டாயம் வந்துடும். அப்படின்னா 18 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்கள்லையும் தொடர்ந்து செய்திக்குறிப்புகள் வெளியாகிட்டு தான் இருக்குது. ஸோ 11th ரிசல்ட் ரிலேட்டாகவும் 10th ரிசல்ட் ரிலேட்டாகவும் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நமக்கு மெயினாக ஒரே டேட்டில் தான் 10த்துக்கும் வரும், 11த்துக்கும் வரும். மேபி 10த்துக்கு மார்னிங் செஷனில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, 11த்துக்கு ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டை நான் 1 by 1 தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.